ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நிறைய நம்ம ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை பார்த்து கொண்டு வரோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி சாம்பிராணி புகை போடுவது, அதனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதை இப்போ நிறைய பேர் நம்ம மறந்து கொண்டே வரோம். அந்த பழக்க வழக்கம் பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போலாம் பெண்கள் குளிச்சுட்டு அவர்களுடைய அந்த முடியை குளிர்விப்பதற்கு இப்போ கண்டுபிடிச்ச இந்த உபகரணங்களையும் தேவையில்லாத சாதனங்களையும் தான் பயன்படுத்துகின்றனர். ஆனால் முன்னொரு காலத்தில் வாழ்ந்தவங்களாம் எப்பொழுதுமே இப்போயும் ஒரு சில வீடுகளில் கூட அந்த பழக்கத்தை கடைபிடித்து கொண்டு வரார்கள். அதாவது கூந்தலுக்கு சாம்பிராணி புகை போடுவது. இது மிகவும் ஒரு இயற்கையான முறையில் நமக்கு கூந்தலுக்கு மிகவும் உடலுக்குமே ஆரோக்கியம் தவறக்கூடிய ஒரு பொருளாக இருக்கின்றது. சாம்பிராணி பார்த்திங்கன்னா நம்ம ஆன்மீகத்தில் ஈடுபடும் பொழுதும் இறை சக்தியை பெருக்குவதற்கும் இது உதவுகிறது. உடல் ஆரோக்கியத்திற்கும் வீட்டில் எப்பொழுதுமே எந்த ஒரு தேவையில்லாத நோய்க்கிருமிகள் இந்த மாதிரியான எந்த ஒரு சக்திகளுமே உள்ள வரவும் இந்த சாம்பிராணியானது அந்த இடத்துல இடம் கொடுக்காது. அந்த வகையில் சாம்பிராணியோட பெனிஃபிட்ஸை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சிவன் கோயில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். சாம்பிராணி புகை பார்த்திங்கன்னா நச்சு கிருமிகளை அளிக்கும் ஆற்றல் மிக்கது. எனவே வீடுகளில் நம்ம பயன்படுத்தும் எல்லா இடங்கள்லையுமே சாம்பிராணி புகையிட்டு வர கிருமிகள் விலகிவிடும், வீட்டில் உள்ளவர்களுக்கும் எந்த பாதிப்புகளும் நேராது என்று எண்ணத்திலேயே வீடுகளில் சாம்பிராணி புகை போடுகின்றனர். பொதுவாக நம்ம எல்லாருமே சாம்பிராணி புகை அப்படின்னு போடுவது நம்ம பூஜைகள் செய்யும் பொழுது, இறை வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது, இல்லை வெள்ளிக்கிழமைகளில் நம்ம வீட்டை மணக்க செய்யும் வகையில் இந்த வாசனை சாம்பிராணியை நம்ம போடுவோம். பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லாருமே தினமுமே இதை நம்ம போட்டுக்கொண்டே வருவது ஒரு நல்ல ஒரு பழக்கமாக இருக்கும். நம்மளுடைய வீடும் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே அந்த இறை சக்தியோடும் எந்த ஒரு தேவையில்லாத கெட்ட சக்திகளும் உள்ள வராத வகையில் அது நிறைந்திருக்கும். இன்றைக்கும் பல ஊர்கள்லையும் வீடுகள்லையும் சின்ன சின்ன கிராமங்களில் பார்த்திங்கன்னா சாம்பிராணி தூபம் கடையாக சென்று நிறைய பேர் போடுறவங்களும் இருக்கின்றனர். அது இப்போ உள்ள நிறைய டெக்னாலஜி வளர்ந்த நகர்ப்புறங்கள் இல்லைனாலும் சில இடங்களில் இது இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அப்பேற்பட்ட இடங்களில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு தேவையில்லாத மனதை துன்பப்படுத்த நினைக்கின்ற எந்த ஒரு செயல்களுமே அவர்களுக்கு வராது. சாம்பிராணி தூபம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூழலுக்கும் மனதிற்கும் ஒரு நிதானத்தை ஏற்படுத்தும். ஏதோ தீய சக்தி நாம் இருக்கும் இடத்தில் இருந்து விலகியதை போன்ற ஒரு உணர்வை நம்ம அதில் ஏற்றுக்கொள்ளலாம். யதார்த்தத்தில் சாம்பிராணி தூவமிடுதல் இன்றைய தலைமுறையினர் பலரும் அறிந்திருக்க முடியாத ஒன்று தான். அவ்வளோ ஏன் தூவமிடுதல் என்கிற வார்த்தையே பலர் அறிந்திருக்க வாய்ப்பு கிடையாது. தற்போதைய பரபரப்பான கலாச்சாரத்தில் கூந்தல் பராமரிப்பு கூட பல பொருட்களில் வந்துவிட்டன. தலை குளித்து முடித்த உடனே பார்த்திங்கன்னா தேவையில்லாத உபகரணங்களை வைத்து தான் நம்ம தலையை சேதப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஏன்னா எப்பொழுதுமே இயற்கையாக கிடைக்கின்ற சாம்பிராணியை நம்ம பல மூலிகைகள் கொண்டு தயாரிக்கப்படுகிறது. அதன் மூலம் நம்ம கூந்தலை உலர்விக்கப்படும் பொழுது அது பெண்களுக்கு மிகுந்த ஒரு நல்லதை கொடுக்கும். இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் மெல்ல மெல்ல மறந்து விட்டு வருகின்றனர். உண்மையில் பார்த்திங்கன்னா கூந்தலுக்கு தூபம் இடுவதல் ஏராளமான நன்மைகள் நமக்கு தரக்கூடியதாக இருக்கும். உடல் மட்டுமல்லாமல் மனமும் ஆரோக்கியம் பெறும் அப்படிங்கிறது தான் உண்மை. இறை வழிபாடில் நம்ம மேற்கொள்ளும் பொழுதும் பார்த்திங்கன்னா அப்பொழுதுமே சாம்பிராணி தூபம் நம்ம போட்டுக்கொண்டே இறை வழிபாடை மேற்கொள்வது ஒரு சிறந்த பலனாக இருக்கும். நம்மளுடைய மனதையுமே அது நிதானப்படுத்தும். ஏன்னா நம்ம இறை வழிபாட்டுக்குள்ளே மேற்கொள்ளும் பொழுது சில விஷயங்கள் நம்மளுக்கு கடந்து போகணும், இல்லை தேவையில்லாத எண்ணங்கள் கூட தோன்றும். அப்போ மனதானதை நம்ம ஒருநிலைப்படுத்தணும்னா அதற்கு ஒரு நல்ல மனம் வேண்டும். அந்த நேரத்தில் நம்ம சாம்பிராணி தூபம் காட்டும் பொழுது அதை நம்ம சுவாசிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா மனதிற்கு ஒரு இனிமை கிடைக்கும். அந்த புத்துணர்ச்சியோடு நம்ம இறை வழிபாடை முழுவதுமாக மேற்கொள்வதற்கு மிகவும் உகந்ததாக இருக்கும். அதனால் எப்பொழுதுமே நறுமணம் வாய்ந்த தேவையில்லாத விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இயற்கையான முறையில் எப்பொழுதுமே பயன்படுத்துவது தான் ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு குளித்து முடித்த உடனே உடலானது எப்போதுமே ஒரு வாசனோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத உபகரணங்களை வைத்து நம்ம உடம்பில் அடித்து கொள்கிறோம். இயற்கையிலே நம்ம தயாரிக்கப்படுகின்ற இந்த ஜவ்வாதை நம்ம பயன்படுத்துவது அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதுதான் நமக்கு எப்பொழுதுமே சிறந்தது. இப்போ சில சாம்பிராணிகளை நம்ம எப்படி நாமளே தயாரிக்கலாம், அதனுடைய வகைகளையும் நம்ம இதில் பார்க்கலாம். இது நமக்கு எப்பொழுதுமே ஒரு நல்ல பலனை கொடுக்கும். முதல்ல பார்த்திங்கன்னா மனநிலையை இனிமையாக்கும் மனதூபம் அந்த சாம்பிராணி.
இதை எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்டிவேறு, லவங்கப்பத்திரி, அருகருட்டை, திருவட்டப்பச்சை போன்றவையை நம்ம 100 கிராம் எடுத்துக்கொள்ளணும். தலா ஒன்று 100 கிராமு. அப்புறம் கற்கண்டு மற்றும் சாம்பிராணி தலா 500 கிராம். சந்தனத்தூள் 1 கிலோ. இந்த அளவின் அடிப்படையில் அவரவர் தேவைக்கேற்ப குறைக்கவும் சேர்த்து கொள்ளலாம் என்ற விகிதத்தில் எடுத்து பொடி செய்து தலைக்கு தூவமிட்டு கொண்டால் கபாலத்துக்கும் தலைமுடிக்கும் மிகவும் நல்லது. நம்ம குளித்து முடித்து விட்டு வந்ததுக்கப்புறம் இந்த தூவமிடுவலை நம்ம பயன்படுத்துவது நம்மளுடைய முடிக்கும் நம்மளுடைய மனநிலைக்கும் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா, நறுமணம் தூண்டும் சாம்பிராணி புகை அப்படிங்கிறத நம்ம வீட்டிலேயே தயாரிக்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சந்தனத்தூள் 72 கிராம், கிச்சிலி கிழங்கு 55 கிராம், வெள்ளை குங்குளியம் 55 கிராம், லவங்கம் 15 கிராம், ஜாதிக்காய் 15 கிராம், மட்டிப்பால் 15 கிராம், நாட்டு சர்க்கரை 25 கிராம். மேற்கூறிய அனைத்தையுமே நன்றாக பொடி செய்து தலைக்கு தூபமிடலாம். இது தலைமுடியில் நறுமணத்தை உண்டாக செய்யும், மனதையும் நம்மளுக்கு ஒழுங்குபடுத்தும். அடுத்த சாம்பிராணி பார்த்திங்கன்னா, சந்தனாதி தூப சூர்ணம். இதற்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தனம், இலாமிச்சை வேறு, சாம்பிராணி தலா 25 கிராம், கிச்சிலி கிழங்கு, கோரைக்கிழங்கு, தேவதாரு, குங்குளியம், கொம்பரக்கு, ஏலம், லவங்கம், கோட்டம் இவற்றையெல்லாம் தலா 16 கிராம் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அகருக்கட்டை 25 கிராம், சீனி சர்க்கரை 60 கிராம். இவை அனைத்தையும் நன்றாக பொடி செய்து சிறிது பன்னீர் விட்டு பிசைந்து சூரிய ஒளியில் உலர வைக்க வேண்டும். நன்றாக உலர்ந்ததும் இந்த தூள்களை மீண்டும் நன்றாக பொடி செய்ய வேண்டும். இந்த பொடியை கொண்டு தூவமிட்டால் குளிர்ந்த நீரில் தலைக்கு குளிப்பதால் உண்டாகும் தலைநோய், நீர் கோர்த்தல், ஜலதோஷம், மூக்கில் நீர் வடிதல் மற்றும் தலைமுடியில் உண்டாகும் துர்நாற்றம் போன்றவை அனைத்துமே நீங்கிவிடும். இவற்றையெல்லாம் நம்ம முறைப்படி செய்ய முடியும் அப்படின்னா செய்யலாம், இல்லைன்னா அதற்கென்று இருக்கின்ற கடைகளில் வாங்கி நம்ம பயன்படுத்துவது சிறப்பு. தேவையில்லாத எந்த ஒரு நறுமணம் சார்ந்த விஷயங்களையும் நம்ம இப்போ உள்ள காலத்தில் செண்டு அது போன்ற எதையுமே பயன்படுத்த வேண்டாம். இவ்வாறானதை பயன்படுத்தினாலே உடல் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா இவை பூராமே இயற்கையாகவே மூலிகைகளாக நமக்கு வந்தடைகின்றது. அது எல்லாமே நம்ம ஒன்றாக அரைத்து பயன்படுத்தும் பொழுது அதனுடைய அனைத்து பலன்களும் நமக்கு ஒன்றாக ஒரே நேரத்தில் கிடைத்து விடுகிறது. அதனால் அனைவருமே இவ்வாறான விஷயங்களை, இந்த சாம்பிராணி புகை போன்றவையை நம்ம பயன்படுத்துவது சிறப்பு. இவற்றை நம்மளால் செய்ய முடிஞ்சால் செய்யலாம், இல்லாத வரைக்கும் நம்ம கடையில் முறைப்படி நல்லதாக பார்த்து வாங்கி கொண்டு அதை கூட நம்ம பயன்படுத்துவது நல்லது. எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா, நம்ம குளித்ததற்கப்புறம் தலைக்கு குளித்ததுக்கு பின்னாடி கூந்தலை உலர்த்த வேண்டியது மிகவும் அவசியம். சரியாக நம்ம முடிய உணர்த்தலை அப்படிங்கிற பட்சத்தில் ஈரமாகவே இருக்குதுன்னா தலையில் நீர் கோர்த்தல், தலைவாரம், சளி போன்ற தேவையில்லாத பிரச்சனைகள், தலை சார்ந்த பிரச்சனைகள் அதிகமே நமக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால் எப்பொழுதுமே குளித்த உடனே நம்ம தலையை நல்லா துவட்டி விடுவது நல்லது. இந்த சாம்பிராணி தூபமானது பெண்கள் மட்டும்தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் என வயது வரம்பின்றி அனைவருக்குமே இந்த தூபமானது நம்ம போட்டுக்கொள்ளலாம். இது இயற்கையிலே கிடைக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால நம்ம எந்த ஒரு பாதிப்புகளுமே நமக்கு ஏற்படாது. நம்ம இப்போ உள்ள உபகரணங்களை தான் நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதற்குத்தான் நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். இப்போ தேவையில்லாத பயன்பாடுகளால் முடி கூட நம்மளுக்கு நிறைய கொட்டுவது உண்டு. அதனால் சாம்பிராணி புகையை நம்ம பயன்படுத்துவது மிகவும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அதுபோல் பார்த்திங்கன்னா, வீடுகள்லையுமே இந்த சாம்பிராணி தூபத்தை நம்ம வீடு முழுவதும் பரவ செய்வது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். நம்மளால் தினமும் பண்ண முடிஞ்சால் கூட கொஞ்சம் தினமும் பண்ணலாம், இல்லைனா வாரத்திற்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிற நாட்கள்லையாவது நம்ம பண்ணுவது சிறப்பு. புகையை வீடு முழுவதும் நம்ம பரவ செய்தால் அளப்பெரிய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். நம் முன்னோர்கள் வழி வழியாக தொடர்ந்து இந்த நடைமுறை பழக்கத்தை கடைபிடித்து வந்தனர். ஆனால் இப்போது அதனை மாற்றி கம்ப்யூட்டர் வடிவமாக நம்ம மாற்றி வருகிறோம். அதனால் இயற்கையாக இந்த புகையை போடும் பொழுது கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம். இப்போ பார்த்திங்கன்னா, நிறைய முறையில் நிறைய வீடுகள்லையுமே ரெடிமேடாக நம்ம சாம்பிராணியை கடைகளில் கூட வாங்கி பயன்படுத்துவது உண்டு. அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். ஆனாலும் அதுலேயும் பார்த்திங்கன்னா சில விஷயங்களை கலப்பது உண்டு தான். அதனால் நம்ம இயற்கையாகவே நாமளே செய்து கொண்டு வைப்பது தான் ஒரு சிறந்த பலனை அளிக்கக்கூடியது. அவ்வளோக்கு நம்மளால் வாங்க முடியாத பட்சத்தில் அதையுமே நம்ம வாங்கிக்கலாம்.
அந்த நறுமணம் நம்ம நல்ல ஒரு மனமானது ஏற்படக்கூடிய சாம்பிராணியை நம்ம வாங்கி பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் கொட்டாங்குச்சியை எரித்து அதிலிருந்து வெப்பத்தணலில் சாம்பிராணி தூவி வீடு முழுவதும் புகையை எழுப்பி இறை வழிபாடு செய்து வந்தாலே எத்தகைய தீய சக்திகளாக இருந்தாலுமே அது தலைதிரிக்க ஓடிவிடும் அப்படிங்கிறதான் ஐதீகம். பூஜையில் பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமிக்கு சாம்பிராணி போடும் வழக்கம் என்பது தொன்று தொட்டு இருந்து வரும் ஒரு வழக்கம்தான். பாறை போல இறுக்கி கிடக்கும் சாம்பிராணி கட்டிகள் தீயில் பட்டவுடன் புகையாகி போகிறது. அதுபோல தான் நமக்கு வரும் கடினமான துன்பங்கள் எல்லாமே சாம்பிராணி போட போட விலகி ஓடும் என்பது ஒரு நம்பிக்கை. இதுவே இறைவனுக்கு சாம்பிராணி போடுவதன் தாத்பரியமும் கூட. கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா தூபாக்கால் என்று ஒன்று இருக்கும். இதில் மரக்கரியை எரிய செய்து அந்த கனலில் சாம்பிராணியை போடுவது ஒரு வழக்கம். அக்னி உருவமாக உள்ள இறைவனின் அருள் கடாட்சம் கிட்டியவுடனே புகையை போன்று நமது துன்பங்கள் அனைத்தும் லேசாகி விடுமாம். இதன் ஐதீகம், இதற்கு பின்னாடி உள்ள தாற்பயமும் இதுதான். அப்போ எப்பொழுதுமே நம்ம எந்த ஒரு செயலை எடுக்கும் பொழுதும் சாம்பிராணி புகை போடும் பொழுதும் கூட நம்மளுடைய மனதானதை நம்ம எப்படி கட்டுக்குள் கொண்டு வந்து அந்த இறைத்தன்மையை ஏற்படுத்தி கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கின்றது. எதை செய்தாலுமே நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துவிடும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் தான் நம்ம மேற்கொள்கிறோம். இப்போ இறை வழிபாட்டில் நம்ம மேற்கொள்கிறோம் அப்படின்னாலே நமக்கு ஏற்படுகின்ற அந்த சங்கடங்கள்லேருந்து அவர் நம்மளுக்கு தீர்த்து வைத்து அதை காத்தருள்வார் அப்படிங்கிறதுக்காக தான். அதுபோல தான் நம்ம அந்த நம்பிக்கையின் காரணமாக நம்ம செய்யும் பொழுது எல்லா விஷயங்களும் நமக்கு நன்மையாகத்தான் போய் முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு தேவையில்லாத சிந்தனைகளும் நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. எதை செய்தாலுமே நம்பிக்கையோடு நம்ம செய்யும் பொழுது அதனுடைய பலனும் நமக்கு நல்லபடியாக வந்தடையும் அப்படிங்கிறதான் ஐதீகம். நிறைய பேருக்கு நம்ம தொடர்ந்து சாம்பிராணி தூவும் போதும் இறை வழிபாடு மேற்கொண்டும் நம்ம நினைத்தது நடக்கலைன்னா நம்மளுடைய மனசஞ்சலம் தான் காரணம். இப்போ 2 பேர் ஒரு போட்டியில் கலந்துக்கிறாங்கன்னா 2 பேர்லையுமே நல்லா தான் பண்ணுறாங்க, ஆனால் ஒருவர் தான் வெற்றி பெறாருன்னா அவர்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த தன்னம்பிக்கையை பொறுத்து தான். ஏன்னா அந்த கடினமான செயல்களையும் நம்ம எப்படி ஏற்படுத்தி கொள்கிறோம், நமக்கு தகுந்தால் போல ஏற்படுத்தி கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல இருக்கின்றது. பதட்டத்தோடு நம்ம விளையாடும் பொழுது அந்த விளையாட்டெல்லாம் நமக்கு ஒரு பயம்தான் இருக்கும். அதில் நான் வெற்றி காண்பேன் அப்படிங்கிற அந்த உற்சாகத்தோடு நீ எப்பொழுதுமே எங்கே போனாலுமே இருக்கின்ற அந்த மனநிலை அப்படிங்கிறது, இப்போ வீட்டில் இருக்கிறோம்னா அந்த மனநிலை லேசாக இருக்கின்றோம், வெளியே வேலைக்கு போனோம்னா அதற்கு ஒரு மனநிலை இருக்கும். எப்பொழுதுமே மனநிலை அப்படிங்கிறது ஒரே நிலையாக இருந்தால் மட்டும்தான் எல்லா இடத்துலையுமே நமக்கு அந்த சகஜமான வாழ்க்கையானது நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். அதற்காக தான் இவ்வாறான முறைகளெல்லாம் நம்ம பின்பற்றுகின்றோம். மனதானதை சீர்குலைய விடாமல் எப்பொழுதுமே அமைதியாகவும் பக்குவப்படுத்துவதற்காகத்தான். சாம்பிராணி தூவம் நம்ம போடும் பொழுது தீய சக்திகள் நம்மளை அண்டாது. சாம்பிராணி புகை என்பது நுண்கிருமிகளை அழிக்க வல்லது. சாம்பிராணி லட்சுமி கடாசத்தை தரவல்லது. சாம்பிராணி இறுதியில் மோட்சத்தையும் தரவல்லது. தொடர்ந்து இறைவனுக்கு சாம்பிராணி போட்டு வந்தால் நமது வாழ்க்கையும் கூட நறுமணத்துடன் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் இறை வழிபாடு சார்ந்த எல்லாத்தையுமே நம்ம நம்பிக்கையுடன் மேற்கொள்ளும் பொழுது நமக்கு அது நன்றாகவே போய் முடியும் அப்படிங்கிறதான் உண்மையான கருத்தாக இருக்கின்றது. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.